இந்த மனநிலை இல்லை. லைஃப்பில் நான் உழைச்சையும் கொடுத்துட்டு உயிரோடு இருக்கிறேன் அதோட இருக்குது. அவர் இளந்தாரி பிள்ளை இவருக்கு இவரை விட இவ்வளோ கஷ்டமான இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிற ஆக்கள் வந்து இருக்கணும். ஏன் இவருக்கு உதவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நான் 7 மில்லிகிராம் எடுக்கிறேன். 1 மில்லிகிராம் எடுத்தாலே நீங்கள் 7 மில்லிகிராம் கிட்ட இப்போ எடுத்து கொண்டிருக்கிறீங்க. கொண்டு வரும் அந்த வேர்வை ஈரத்தை கொடுத்து கொண்டிருக்கும். ஈரமும் ஹீட்டும் சமாந்திரமாக இருக்கணும். அந்த ஈரம் கூடவும் கூடாது, அதே மாதிரி ஹீட் கூடவும் கூடாது. ரெண்டும் பேணப்படையில் தான் நிறைய பேர் அதை ஒரு கெத்தாக நினைக்கிறீங்க. ஒருத்தண்ட உடல் உறுப்புகள் சேதப்படுற மாதிரியோ இல்லை ஒருத்தனை அவமானப்படுத்தினாலோ இல்லை ஒருத்தனை தாக்கினாலோ அதுக்கு பதில் திரும்ப நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு எவ்வளோ காலம் கடந்தாலும் சொல்லியே ஆகும். இது உங்களோட கோழி குஞ்சு உற்பத்தி நிலையம் லைட் போட்டு வச்சிருக்கேன். ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே செட்டப் பண்ணியிருக்கிறீங்க. இதைத்தான் என்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து நானும் என்னுடைய கடைக்குட்டி மகனும் வந்து அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் ஒரு உதவியை வழங்குறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த ஒரு 2 நாட்களாக எங்களுடைய சொந்த வேலை திட்டம் காரணமாக அதுக்கு தெரிஞ்சதால வந்து பதிவுகள் வந்து போட முடியல. அதுக்கு வந்து மனம் மறந்துடும். ஐயா என் மகன் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை சட்டையில் வந்து வலிக்கிட்டு வந்திருக்கிறான். என்னத்துக்காக ஐயா பொம்பளை பிள்ளை சட்டையில் வலிக்கிட்டு வந்த நீ? யார் போட சொன்னது? அம்மா போட சொன்னவாவா? யார் உனக்கு இதை போட்டு வலிக்கெடுத்து விட்டது? அக்கா வலிக்கெடுத்தி பாது வீர வேலை விடிய வெள்ளனா வலிக்கெடுத்தி அவருக்கு கொண்டையெல்லாம் கட்டி எங்கய்யா அது கட்டின பூல் வேண்ட காணையிலையே துளைச்சிட்டார். அப்போ அவருக்கு கண்ணாடியெல்லாம் போட்டு விடிய வெள்ளனா படம் எடுத்து கொண்டு இருந்தால் சரி. அவளுக்கும் ஒரு ஆசை. அதே மாதிரி ஹாரிஸுக்கும் விருப்பமா பொம்பளை பிள்ளை சட்டை போட்டு படம் எடுக்க? அப்போ இனி சட்டையை எடுத்து விடுவோமே. இனி ஷோர்ட்ஸ் காய்ச்சட்டையெல்லாம் அந்த வேலை அக்காவுக்கு முன்னாக்கு முறையை உடுப்பு எடுத்து விட்ட மாட்டா 2 பேரும் மாறி மாறி போடுவீங்க தானே? அப்படி செய்வோம். செலவு குறைவு தானே ஐயா? ஓகேயா? ஓகேன்னா ஓகேன்னு சொல்லு. இப்படி சட்டையை எப்படி தூக்கி கொண்டாடுது? ஓகே சட்டையை நோம்பனா இப்படி இப்படி ஓகே ரைட். அப்போ இன்றைய தினம் வந்து யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து ஒரு தெளிவாக வந்து பார்த்துருவோம். தயான்னு சொல்லக்கூடியவர் ஐயா சத்தம் போடக்கூடாது. தயான்னு சொல்லக்கூடியவர் ஜெர்மனியில் வந்து இருக்கிறார். தயான்னு சொல்லக்கூடியவர் ஜெர்மன் நகரம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்ட். ஜெர்மனியில் இருக்கிற உறவுகள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கிரீன்ஃபீல்ட் என்று சொல்லி கிரீஃபீல்ட் என்று சொல்லி ஒரு இடம் ஜெர்மனியில் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிற தயான்னு சொல்லக்கூடியவரால் வந்து ஒரு உதவி ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. உண்மையிலேயே தேவையுடையவர்களுக்கு பார்த்து அதை வந்து வழங்குங்கன்னு சொல்லி நீண்ட நாளாக ஒருவர் வந்து இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனையில் வந்து வருவினோம். ஒருத்தர் வந்து நீண்ட நாளாக வந்து உதவியை கேட்டுருந்தார். அவர்கிட்ட நிலப்பாட்டை வந்து பார்க்கல அவருக்கு உதவி கொடுக்கலாமா வேணாமா என்ன மாதிரின்ற ஒரு குழப்ப நிலைமையில் இருந்தாலும் நம்ம அவர் நீண்ட நாளாக தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி அவர்கிட்ட நிலப்பாட்டை வந்து இந்த நிலப்பாட்டை வீட்டை வந்து பாருங்கள் வந்து பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவர்கிட்ட வீட்டை தான் போகிறோம். போய் பார்க்க போகிறோம். போய் பார்த்து உண்மையிலேயே தேவையுடைய உறவுன்னு சொன்னால் கொடுப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கும். இப்போ வயதானவர் காலை இல்லாதவர் இல்லை இவையலாக்க உதவின்னு சொன்னால் இல்லை எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையில் தங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போக முடியாமல் முன்னேற்ற முடியாமல் நிறைய உறவுகள் வந்து கஷ்டத்தில் இருக்கிற உறவுகள் இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லி கொண்டு வருவினோம். எங்களோட சைட்டில் இருந்து பார்க்க ஒரு குழப்பமாக வந்து இருக்கும். இனி இல்லைண்ட எல்லாரும் ஒவ்வொரு சைட்டில் ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கும். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, யாருக்கு போய் பார்க்குறது, இந்த பிரச்சனை பெருசா அந்த பிரச்சனை பெருசா எதுன்னு தெரியாது. எல்லாத்த பிரச்சனையும் பெருசாக தான் தெரியும். அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒருக்கா போகிறேன், இந்த உதவி தேவையான உதவியா இல்லையான்றதை பார்க்குற உறவுகள் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இவருக்கு உதவி கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களால் உதவி செய்ய முடியாது. உதவி கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் பகிர்வினூடாக ஆதரவு தாங்க. இந்த பதிவை வந்து பகிர்வினூடாக அது யாரோ ஒரு வசதியானவருடைய கையில் கிடைக்க அந்த உறவுகளுக்கு வந்து உதவி கிடைக்கும். அப்போ இன்றைய தினம் ஜெர்மனியில் இருக்கிற தயான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை வந்து வழங்கப்பட்ட உதவியை வந்து வழங்க போகிறோம். அதே மாதிரி எங்களுடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண பகுதியில் யாரோ ஒரு குழுக்கள் வந்து ஒரு இளைஞனை தாய்க்கு முன்னால் நிர்மாணப்படுத்தி தாக்கியதாகவும் அவமானப்படுத்துகிற அந்த நிர்மாணப்படுத்தி தாக்குறது ஒரு கேவலமான ஒரு புத்தி உண்டு. மனுஷன் நிர்மாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி பார்க்கணும் என்று சொல்லி நினைக்கிறது. அதே மாதிரி அந்த செயலை அவருக்கு வந்து ஒரு குழு, அதாவது 20 பேரோ 10-20 பேர் கொண்ட குழு வந்து அதை செயல்படுத்துகிற மாதிரி தம்பிக்காரர் மட்டக்களப்பில் தாக்கிட்டாருன்னு சொல்லி அவர் இறந்துட்டார் அதாலன்னு சொல்லி அந்த மாதிரி நியூஸுகள் வந்து இப்போ ஒரு 3-4 நாளாக வந்து பரவி கொண்டு இருக்குது.
வன்முறையால் வந்து ஒன்றுமே இந்த உலகத்தில் வந்து சாதிக்க முடியாது. அதுக்கு வந்து இந்த மன்னர் சம்பவம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து இருக்கும். சில பேர் நகன பேர் வந்து அவனுக்கு கையை எடுத்து போட்டு காலை எடுத்துட்டு அதை செய்துட்டு இதை செய்துட்டு ஏதாவது ஒரு வன்முறை சம்பவங்களை நீங்கள் செய்து போட்டு நீங்கள் நிம்மதியாக வாழ்க்கையில் சொகுசாக வாழ்ந்துடலாம், இல்லை நிம்மதியாக இருந்துடலாம், மற்றவனுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு நிம்மதியாக வாழ்ந்துடலாம்ன்றதை மட்டும் எந்த கட்டத்திலையும் நீங்கள் விருப்பப்படவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. அப்படி ஒரு விஷயத்தை நம்பிடாதீங்க. நிறைய பேர் அதை ஒரு கெத்தாக நினைக்கிறீங்க. ஒருத்தண்ட உடல் உறுப்புகள் சேதப்படுற மாதிரியோ இல்லை ஒருத்தனை அவமானப்படுத்தினாலோ இல்லை ஒருத்தனை தாக்கினாலோ அதுக்கு பதில் திரும்ப நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு எவ்வளோ காலம் கடந்தாலும் சொல்லியே ஆகணும். இங்கே வந்து ஒரு மனுஷன் பயப்படுறான், உங்களை கண்டு பயப்படுறதில்லை. இந்த மனுஷனும் உங்களை கண்டு பயப்படுறதில்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு தவித்து விட்டு நோமலாக போகிறேன்டா வாழ்க்கையில் உள்ள பற்று, அதாவது என்னுடைய மனைவி பிள்ளைகள் எனக்கு ஒரு அழகான வாழ்க்கை இதில் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதால நீங்கள் சில விஷயங்களை வந்து இது செய்யக்குள்ள அதுலேருந்து விலத்தி போவாங்க வேணாமன்னு சொல்லி. அதுவே அது வேணாமன்ற அந்த மனுஷன் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாமன்னு சொல்லி முடிவெடுத்துட்டா அப்புறம் அவன் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ஒரு மனுஷன் தன்னுடைய உயிரில் விருப்பம் இன்மை, அதாவது எனக்கு இது தேவையில்லைன்னு முடிவெடுத்துட்டான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆக்களாக இருந்தாலும் அவன் சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. அதால் மனுஷன் மதித்து நடக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, அந்த நீங்கள் என்னத்தை தான் செய்து எப்படி தான் இது செய்தாலும் அந்த சட்டத்துக்கு முன்னால் நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ இங்கே ஒருத்தரோட வீரம் காட்டையிலாது, அந்த மாதிரி செய்கிறதுக்கும் முற்படக்கூடாது. இந்த வன்முறையாளர்கள் அதை வந்து புரிஞ்சு கொள்ளணும். தங்கச்சிக்கு தன்னுடைய அண்ணன் வந்து பலமானவன், அதே மாதிரி ஒரு தாய்க்கு தன் மகன் பலமானவன். அந்த உறவு நிலையல் இருக்குது. அந்த உறவு நிலையலுக்கு முன்னால் நீங்கள் ஒரு மகனை தாய்க்கு முன்னால் கவலைப்படுத்தணும்னு நினைச்சிருக்கிற அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 20 வந்து இனி இல்லைன்னு ஒரு கழிவானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு சரியான ஒரு ஆக்களாக வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும். இந்த மாதிரியான செயல்பாடை இனி வர்ற காலத்துலேயும் யாரும் செய்ய ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகணும். ஒரு தாய்க்கு முன்னால் மகன்காரன் ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டு கதைக்கிறான்னா அவனை கட்டுப்படுத்தவோ இல்லை ஆகலும் அவனை வந்து தாய்க்கு முன்னால் மட்டம் தட்டவோ முற்படக்கூடாது. மனிதநேய அடிப்படையில் செயல்படணும். உங்களுக்கு நடந்தாலும் உண்டு, மற்ற அவனுக்கு நடந்தாலும் உண்டு. தாய்க்கு முன்னால் மகன் அவமானப்படக்கூடாது, தங்கச்சிக்கு முன்னால் அண்ணன் அவமானப்படக்கூடாது. இந்த விஷயமெல்லாம் மனதிலிருந்து தன்னால் செயல்படுறது. இதுகளெல்லாம் புரிஞ்சு கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அதில் வந்து அந்த அப்படி ஒரு ஆசை இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கல இதாக இருந்தது. ஆனால் உண்மையிலே இதெல்லாம் திருத்தப்பட வேண்டியது அறிவின்மையின் காரணமாக செய்யப்படுற விடயம். அந்த திரும்பவும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு விஷயத்தை ஒரு ஆளை காயப்படுத்தக்குள்ளேயே ஒரு ஆளுக்கு நீங்கள் தாக்கம் விளைவிக்கக்குள்ளேயே தாக்கம் விளைவிச்சு போட்டு நீங்கள் சொகுசாக வாழணும், நீங்கள் பாதுகாப்பாக வாழணுமென்று மட்டும் தயாராக இருக்கக்கூடாது. இன்னொருத்தனுக்கு கொடுத்த துன்பத்தை நீங்களும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணுமன்றதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி யாராவது வன்முறை இது வரைக்கும் நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்த வன்முறையை எதிர்பாருங்க. நான் அதை தாங்கிக் கொள்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் இதை விரும்பி செய்த நான் இன்னொருத்தனுக்கு செய்திருக்கிறேன், எனக்கு அது வரைக்குள்ள நான் அதை தாங்கிக் கொள்வேன்ன்ற அந்த மனநிலையில் நீங்கள் இருக்கணும். அப்படி இருக்க விரும்பியோ விரும்பாமலே இருக்கணும். எல்லாரும் வந்து விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு சேதம்னு சொன்னால் எனக்கு இருந்த சேதத்தை நான் சட்டத்தை தாண்டி அதை அவனுக்கு கொடுக்கணுமென்று தான் எதிர்பார்ப்பேன். எனக்கு தந்தவனுக்கு திரும்ப கொடுக்கணுமன்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவுமே இருக்கும். அதுக்கு சும்மா கதைச்சி பேசி தீர்வு தந்துட முடியாது. எந்த வாழ்க்கை ஒரு முறை, அந்த ஒரு முறை வாழ்க்கையை நீங்கள் சீரழித்து போட்டு நீங்கள் நல்லா திரியணுமென்று மட்டும் ஆசைப்படாதீங்க. தயவு செய்து இந்த விஷயங்களை கதைச்சா கோபம் வரும். வாங்க போவோம். இன்றைய தினம் வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்குவோம். அறிவு மிக்கவர்களாக செயல்படுங்க. யோசிக்கிற ஆற்றலை இழந்து நிறைய பேர் இன்றைக்கு ஜெயிலில் வந்து இருக்கிறாங்க. தங்களோட வாழ்க்கையை துளைச்சி போட்டிருக்கிறாங்க. வாழ்க்கை அழகானது, கிடைக்கிற ஒவ்வொரு நாளுமே வந்து புனிதமானது, அற்புதமானது. அதை ரசித்து வாழுங்க, அதை வீணாக்காதீங்க. வன்முறை இன்னும் எங்களோட பிற உயிர்களில் அன்பு காட்டுற அந்த ஒரு பழக்கம். ஒருத்தர் பிள்ளைன்னு சொன்னால் சட்டத்தை நாடுங்க. சட்டத்தின் ஊடாக எதையுமே செய்ய முற்படுங்க. என்னென்று சொன்னால் நாங்கள் ஒருத்தரில் கோவப்பட்ட ஒரு சம்பவத்தை செய்துட்டா எங்களை சட்டம் தான் தண்டிக்க போகுது. அப்போ சட்டத்தையே நாங்கள் நாடுவோம். சட்டத்திலேயே எல்லாத்தையுமே தீர்த்துக்கொள்கிற ஒரு முறையை வந்து எல்லாருமே கையில் எடுத்துக்கொள்ளுங்க. வன்முறையை கையில் எடுக்காதீங்க. வாங்க உதவியை வந்து வழங்குவோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் எஸ் வின்சன். எஸ் வின்சன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து சந்திச்சிருக்கிறோம். இவர் வந்து நீண்ட நாளாக வந்து என்னட்ட தொடர்படுத்து உதவி என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போ உதவி கொடுக்குற அளவுக்கு இவர் தகுதியுடையவரா, உதவி கட்டாயம் தேவையா? இப்போ ஆள்கிட்ட தோற்றத்தை வந்து பார்க்கக்குள்ள தேவையில்லைன்றதான் இந்த ஒரு பார்வை. இப்போ வந்து வீட்டையும் வந்து பார்க்குறேன். ரைட், இந்த வீட்டில் யார் நீங்களும் யார் இருக்கிறது? 2 தம்பியாக இருக்கிறோம். நீங்களும் அம்மா 2 தம்பி. அம்மா 2, உங்களுக்குள்ள இருக்கிற தம்பி. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு இப்போ 30. உங்களுக்கு 30 வயசு. உங்களுக்கு 30 வயது. தம்பிக்கு 24. 24 வயது. 24 வயது தம்பி என்ன செய்கிறார்?
என்ன படிச்சுட்டு இருக்கிறார்? அந்த என்னன்னு சொல்கிறேன் அந்த சேட் சம்மந்தமான படிப்பு அந்த அவையெல்லாம் அவனை படிப்பிச்சது சின்ன. என்ன சம்மந்தமா? அந்த ஊழியம் சம்மந்தமான. சேட் சம்மந்தமான. அவரை வந்து அந்த சின்னலேருந்து உருவாக்கினாக்கள் அவையெல்லாம் அவைகளோட அப்படியே ஒரு சில பிள்ளையே அப்படி இருந்து அவையிலே மேற்கொண்டு சில காரியங்களை செஞ்சு தண்டி கொண்டு இருக்கணும். அப்போ அவரை வந்து இந்த எங்களோட கிறிஸ்டின் வாழ்க்கையை குறித்து பார்க்க போனால் அவர் ஒரு ஆளை கொடுக்கணுமன்ற ஒரு இதில் தானே அம்மாக்கள் முதலே பொருத்தனை பண்ணி இருக்கிறான். அதாவது சின்னல்லையே அவரை கொடுத்தாச்சு ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாச்சு. அப்போ அவரால் வந்து எங்களுக்கு எந்த விதமான இதுக்கும் நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கவும் மேலாது, அவர் செய்யணும் மட்டும் தேவையும் இல்லை. அவரை நாங்கள என்னென்று அந்த குடும்பக்காரில் மட்டும் அவர் கோயிலுக்கு நேர்ந்து விட்டான்னு சொல்லி சொல்லலாம். மற்ற இன்னொரு தம்பியால் அவர் 5ஆம் ஆண்டு ஒரு ரிசர்ச் கூட வந்தது. அது சுட்டம் தெரியாத வாழ்க்கையில் படிக்கக்கூடியவரோ இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்த வந்து பார்த்தா நீங்களும் உங்களோட 24 பேர் தம்பியும் அடுத்தது கொலை இப்போ எழுதியிருக்கிற தம்பி அந்த 3 பேரில் ஒருத்தரை வந்து சின்னல்லையே அது அவர் ஊழியத்துக்குன்னு சொல்லி வலிக்கிட்டு அவரால் உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை. அடுத்தது நீங்கள் இப்போ நீங்கள் தான் மூத்த பிள்ளை. உங்களுக்கு எத்தனை வயது? 30 வயது. எனக்கு மேலே அண்ணா ஒரு ஆள் அவர் திருமணம் ஆகிட்டு போயிட்டார். எங்கே போயிட்டார்? அவர் திருமணமாகி பொறுமையாக இருக்கிறார். அவையிலும் இப்படி குடும்பங்களோட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் இதாண்டி ஜெயிலெலாம் இருந்து இல்லாமல் வந்து அவர்கிட்ட சிச்சுவேஷன் அவர் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறார் மது போதை அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் அவர்கிட்ட லைஃப் போயிட்டுருக்கு. அப்போ 5ஆம் ஆண்டில் ஒரு தம்பி இருக்குது. அண்ணா ஒரு ஆள் ஏற்கனவே திருமணம் செய்து போயிட்டார். நீங்கள் மொத்தம் அம்மாவுக்கு வந்து 4 ஆம்பளை பிள்ளைகள் இருந்து இப்போ இந்த வீடு இது எவ்வளோ காணி இருக்குது உங்களுக்கு? இது 2 ஏக்கர். அதில் 1 ஏக்கர் தங்கச்சி கொடுத்தாச்சு. தங்கச்சியும் ஒரு ஆள் இருக்குது. சொந்த தங்கச்சி ஒரு தங்கச்சி ஒரு ஆள் இருக்குது. அப்போ 1 ஏக்கர் கொடுத்து 1 ஏக்கர் உங்களுக்கு கண்டு இருக்கிறது. அம்மாக்களோட நான் மாரி பண்ணல. இந்த 1 ஏக்கரில் இது மட்டும்தான் பொட்டி மிச்சம் வயல் அப்படியா? வயலாண்டு இந்த முன்னுக்குள்ள 4 பாத்தியம் மட்டும்தான். அது பெரிய லெவலில் இல்லை. இந்த பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது எங்களுக்கு அந்த எவ்வளவுதான் நாங்கள் அதில் பிரயாசப்பட்டாலும் அது கிடையாது. ஏன்னா அந்த ஏரியா தண்ணி ஃபுல்லாக இதுக்காலம் தான் போகுது. அது பெருசாக பண்ட் அடிக்கணும். அது ரோட்டு வேலை செய்கிறவங்க அது பட்டியில் போவாங்களோ அது இல்லாமல் திருப்பி போயிடும். அப்படி பெர்மனண்ட் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் விடாமல் கோல் அடித்து கொண்டு வந்தீங்க. நானும் சரி வந்து பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு உதவி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு குழப்பமான நிலப்பாடுன்னு சொன்னால், ஒரு இளந்தாரி பிள்ளை இவருக்கு இவரை விட இவ்வளோ கஷ்டமான இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிற ஆட்கள் வந்து இருக்கணும். ஏன் இவருக்கு உதவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்னட்ட இருக்கிறத விட நான் இந்த பதிவு செய்து கூடல இந்த பார்ப்பேன். இது நான் கொடுத்துருக்கிறது சரியான இடத்துக்கு கொடுக்குறேனா இல்லை பிள்ளையா கொடுத்துட்டேனான்ற கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏன் உதவி தேவை அப்படின்றது வந்து எந்த தொழில் வந்து நான் இந்த மரமறிகிற தொழிலுக்கு சிங்களாக்களோட போய் வேலை செஞ்சேன். மரமறிகிற வேலை செய்து வந்தேன் நீங்கள். அப்போ கொஞ்சம் வெயிட்டான இதுகளை தூக்கி வயிற்றில் தள்ளி தான் பட்டையில் அறுக்கிறது. அதனால எனக்கு வெரிகோஸ் பெயின் வந்துட்டு காலில் இந்த பெயின் போலையர் பேண்டேஜ் போட்டிருக்கேன். ஆனால் 3 கிளினிக் கொப்பி இருக்குது. இது வந்து ஒரு காயம் உண்டு. அந்த வெரிகோஸ் வந்து வந்தோடனே இந்த இதில் ரத்த குழையில் ஒரு அடைப்பு கொண்டு வந்து இடத்துல அப்போ வந்தோடனே அந்த என்னோடய கிளினிக் புக் எல்லாம் இருக்குது. வந்தோடனே அந்த கால் பெரிய அளவில் வீங்கினோடனே அந்த வெரிகோஸ் எனக்கு ஆல்ரெடி இருந்ததால் அந்த இடத்துல வெரிகோஸில் ஒரு சின்னதாக ஒரு நார்மலாக ஒரு தோல்லாம் உறிஞ்சது. அதில் நீர் வந்து அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஆரம்பத்தில் நான் இந்த எச்சில் தொட்டு வச்சு அந்த மாறணும்னு சொல்லி அப்படி வச்சுட்டு நான் இருந்தேன். அது நாளாக தான் அப்படியே வந்தோன்றிருக்கேன். இப்போ போன ஹாஸ்பிட்டலுக்கு போகல. டாக்டர் சொன்னார் உடனே குமரன் சார் வந்து கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் டாக்டர் இது வந்து வெரிகோஸ் பெயின் இது வந்து மாறாதுன்னு சொன்னார். சொல்லி இதன்னொன்னே காயம் அது அப்படி காயமாகி எனக்கு கால் நிலத்திலே வைக்கிற அளவுக்கு நான் இப்போ எனக்கு இந்த காயம் வந்து 2 வருஷத்துக்கு மேலே. இந்த காயம் வந்து 2 வருஷத்துக்கு மேலே. ஒவ்வொரு கிழமையும் நான் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் போய் தான் நான் இதுக்கு இப்படி ஃபோலியர் 2 பேண்டேஜ் போட்டு வரது. காலையில் சனிக்கிழமையில் போனேன்டா சனிக்கிழமையெல்லாம் வேற சொல்லியிருக்கணும். காலையில் போனால் பின்னேரம் அப்படின்னா அந்த நரம்பு சுருட்டல் மாதிரி வர்றது தானே? ஆமாம் வெரிகோஸ். நரம்பு சுருட்டல் மாதிரி வந்து அது நரம்பு அழுத்தத்தில் இருக்கும். அப்படி படித்தா காலுக்கு போகிற பிளட் வந்து திருப்பி வராதான். அதனால இப்படி உள்ளுக்கு இந்த எரிகாயத்து போட்டு வந்த நெட் ஒட்டி அதுக்கு மேலே பஞ்சுகள் எல்லாம் வச்சு இப்படி ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு செய்யணும். இப்படி டைட் பண்ணி பேண்டேஜ் போட்டு விடணும். நம்ம காலையில் நைட்டில் வந்து கால் மெல்லிசாக இருக்கக்குள்ள கால் இப்போயும் எனக்கு வீக்கம் இருக்குது. மெல்லிசாக இருக்கும்போது நோவாது. காலையில் எழும்பினோன்னு இந்த நம்ம அதை நடந்து தெரியும் போது வீங்கினோடனே கொஞ்சம் பேண்டேஜ் டைட்டாக இருக்கும். கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும். இதுக்காண்டி தான் நான் என் லைஃப்பில் நான் இவ்வளவோ உழைச்சி இவ்வளோ இதாண்டேன். நான் நல்லா பிரயாசப்பட்டு உழைச்சி நான் இந்த ஊருக்குள்ளே விசாரித்தாலும் சொல்லுவாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்க வேலை செஞ்சால் இந்த காலுக்காண்டி நான் இவ்வளவோ இழந்துட்டேன்.
நான் பிரச்சனை இங்கேருந்து சாதாரணமாக கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்டா நான் பஸ்ஸில் போயிட்டு வரும்போது இந்த கால் சில வேலை தாக்குப்படுறது அதனால பைக்கில் போய் வந்தாலும் கால் இடத்துல விட்டு பைக்கு ஓடவும் இல்லாது பெரிய கஷ்டம் என்ன இந்த கால் எனக்கு இந்த பெயின்னு சொன்னால் இந்த அது நோவுன்னு சொல்கிறதா இல்லாட்டிக்கு அதை என்னென்னு சொல்கிறான்னு தெரியாத அளவுக்கு எனக்கு அது ஒரு பெயினாக இருக்கும் கால் வெரிகோஸ் இந்த இந்த வெரிகோஸ் இப்போ வெரிகோஸ்ன்றது வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து கால் நரம்புகள் பிடிச்சிருக்கும் ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படியே இருப்பினும் காயம் வந்தால் பிரச்சனை இப்போ எங்கட அம்மாவுக்கும் இருக்குது அந்த பிரச்சனை காலில் வந்து வெரிகோஸ் அப்போ நான் வெரிகோஸ் டேக்கில் அதை வந்து ஒரு நார்மல் ஒரு பிரச்சனையாக தான் இப்போ எங்கட அம்மாவுக்கு இருக்குது அவள் தண்டை பாட்டுக்கு தண்டை வேலையிலாம் 2 வரைக்கும் எல்லா வேலையும் அவள் தான் வீட்டில் செய்து கொண்டு இருக்கிறாள் அப்போ அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியலை அப்போ நீங்களும் கோல் அடிக்கல எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியலை உண்மையிலேயே அது நீங்கள் ஒரு இயங்க முடியாமல் உங்களோட பணிகளை செய்ய முடியாத அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்கா அப்படியே தான் நான் ஹெல்ப் பண்ணு இப்போ நான் எந்த குறிக்கோள் வந்து இந்த உறவினர் யார்கிட்டையும் நான் எதுவுமே கேட்கக்கூடாது அது இந்த இது நீங்கள் இப்போ இந்த வீடியோ பதிவு செய்யக்குள்ளே அதை பார்ப்பினோம் அவையில் அதை புரிஞ்சு கொள்ளணும் எனக்கு ஒரு ஆசை எந்த உறவினர் ஒருத்தட்ட ஹெல்ப்பும் இல்லாமல் நான் மற்றவங்கள்ட்ட ஏதாச்சும் கேட்டனாலும் நான் முன்னேறிக்கிறேன் நான் வந்து சாப்பிட்றதுக்கோ இதுக்கோ நான் எந்த விதமான உதவியும் கேட்கல கடவுள் ஏதோ ஒரு வளத்தில் நான் முன்னேறம் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன் ஆனால் ஒரு தொழில் செய்கிறதுக்கு என்னால் இல்லை இப்போ இருக்கிற காசை வச்சு சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அது முடிஞ்சிருந்தானே இப்போ ஏதோ ஒரு வளத்தில் இப்போ இன்றைக்கெல்லாம் அம்மா இந்த ஒன்று சமைக்கிற இன்னும் இந்த நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னோன்னா நான் புகையாக இருக்கும் அவள் வர போயிடணும்னு சொன்னான் அப்போ அம்மா இப்போ இந்த தம்பிக்கு நேற்று விரியாவோட செஞ்சவ இப்போ நீ விளையாட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர போக போகிறார் அப்போ நல்ல ஷர்ட் வந்து ஒரு இன்னொரு போயிட்டு தான் வாங்கினது அப்போ அது காலையில் துவைச்சவ கொடுத்துட்டு வருவோம்ட்டு போயிட்டேன் பிரியாவிடைக்கு போனது 5ஆம் ஆண்டு வரையும் தான் அந்த அவர் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கு ஓ அப்போ இப்போ அம்மா வந்து வேலை இல்லை அம்மாவை நீங்கள் தான் 54 வயது நீங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு 30 வயது உங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்ததில் இதில் ஒரு பிளாக் இருக்குன்னு நீங்கள் பிளாக் இருக்கிறதால ஓஃபரின்னு சொல்லி ஒரு குடிசை ஒன்று இருக்குது அந்த ஓஃபரின்ன்றதை வந்து பிளட்டை தண்ணியாக வச்சிருக்கிறது உண்டு அது 1 மில்லிகிராம் எடுத்தாலே பிளட் தண்ணியருக்குள்ள காயங்கள் அது வராமல் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் 7 மில்லிகிராம் எடுக்கிறேன் 1 மில்லிகிராம் எடுத்தாலே நீங்கள் 7 மில்லிகிராம் கிட்டே இப்போ எடுத்து கொண்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு 3 நாளுக்கு ஒருக்கா போய் PTINRன்னு சொல்லி ஒரு செக்கிங் கொண்டு இருக்குது பிளட் எடுத்து பார்க்குறது அது 20-30 நிமிஷத்தில் பார்த்துருவீங்கன்னா ஆனால் கிளிநொச்சி பெரிய ஹாஸ்பிட்டல்ன்றதால பேஷண்ட் கூட இருக்கிறதால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதில் பின்னரவும் ஆகுறது நான் அந்த ரெகுலராக போய் வந்துட்டு இருக்கிறதால எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த மாஸ்டர் என் பிளட்டை எடுத்து டக்குன்னு தந்து நீ கொண்டு கையால் கொடுத்து இதை நீ கொண்டு பண்ணிட்டு வாங்கிடுவான்னு சொல்லி சின்ன சப்போர்ட்டுன்னு தெரிவினேன் நான் அந்த ஒரே போயிட்டு இருக்கிறதால ஒரு அனுபவிலுக்கு ஆனால் அப்படி இல்லை கிளினிக் வந்து ஒவ்வொரு நாளும் போக வலிக்கிட்டா பின்னேரம் 5 மணி ஆகும் 3 நாளுக்கு ஒருக்கா போகணும் 3 நாளுக்கு ஒருக்கா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போ நீங்கள் எந்த ஒரு தொழிலும் ஒரு வேலையோ இதுகளுக்கோ போய் நீங்கள் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு டாக்டராலையும் அதை உறுதிப்படுத்தப்பட்ட இது இருக்குது உங்களை வேலை செய்ய இல்லாத புக் வச்சுருக்கேன் என்னண்டு வேலை செய்ய முடியாதுண்டு அப்படி இந்த இதுக்கு வந்து காயங்கள் எதுவுமே வரக்கூடாது சின்ன ஒரு புண்ணும் வரக்கூடாது பிளட் எனக்கு நிற்காம போகும் அப்போ அதுக்கு வந்து பிளாஸ்மான்னு சொல்லி ஒரு திரவம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பிளட்ல இந்த எடுத்துருக்கிற மஞ்சள் கலர் திரவம் பண்ணு அது ஏற்றினா தான் எனக்கு அது நிற்கும் இப்போ என்ன நான் கேட்குறேன்னு கதைக்கிறேன்னு சொல்லி கோவிக்காதீங்க இதே பார்வை தான் எல்லார்டையுமே வந்து இருக்கும் இப்போ நான் உங்களை எப்படி பார்த்தேன் நான் அப்படின்னு சொன்னால் ரைட் இவர் வந்து கேட்குறார் இவர் வெரிகோஸ்ன்ற ஒரு பிரச்சனை இவருக்கு இருக்குது இவர் தண்டை வேலையை தான் பார்க்கலாம் தனக்கு தேவையானதை தான் தேடிக்கொள்ளலாம் ஏன்னா இவர் கோல் வந்து இட விடாமல் இப்போ ஓம்னு சொல்லி ஒரு தடவை கண்ட இடத்துல சரி வாரேன் நான் வந்து பார்க்குறேன் நான் விட்டேன்னு வந்து பாருங்கள் இந்த அம்மாவும் நானும் தம்பியும் தான் இருக்கிறோம்ன்றதை வந்து சொல்லியிருந்தார் அப்போ அதுக்கு பிறகு நேராக தேடியும் வந்திருந்தார் கடையடிக்கு வந்திருந்தார் அதுக்கப்புறம் இட விடாமல் ஃபோன் வந்து வரும் அப்போ அவர்கிட்ட பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குதுன்றதை வந்து இப்போ இதை கடந்த ஒரு மனுஷன் அதை முழந்தாரி பிள்ளை 30 வயதில் இருக்கிறவர் அடித்து கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இப்போ சில போல் அந்த வருத்தத்தில் தன்மை பற்றி நான் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம் எனக்கு இப்போ என்ன முன்ன பின்ன செத்தால் தான் சுடுகாடு தெரியும்டுவாங்க அதுபோல் ஒரு வருத்தங்களை பற்றி அதில் வந்தால் தான் தன்மை தெரியும் இப்போ எனக்கு தெரியாது அந்த வெரிகோஸ் சம்மந்தமாக இருக்கிற ஆட்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து விளங்கும் அதாவது வந்து வெரிகோஸ் நம்ம நார்மலாக இருக்கும்போது காலில் பிறப்பு தன்மை அது மட்டும்தான் இருக்கும் அதில் காயம்னு சொல்லி ஒன்று வரவழைக்கிட்டுச்சுன்னு சொன்னால் அந்த புண் மாற்றிக்கொள்ளவே இல்லாது அது என்ன அந்த கழிவு நரம்பு தானே அதுக்குள்ள பிளட் ஓட்டமே இருக்காது சனிக்கிழமையில் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் பெயினுக்கு இந்த 4 லேயர் பேண்டேஜ் போட வந்திருக்கிற பேஷண்ட் தான் எக்கச்சக்கமாக இருக்கும் அதனால தான் சனிக்கிழமை சூஸ் பண்ணி சனிக்கிழமை வர சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு இது வந்ததுக்கான இந்த வருத்தம் தோற்றி வீச்சதுக்கான காரணம் பரம்பரையா இல்லை நான் வெயிட்டான வேலையில் கொஞ்சம் தூக்கி பெரிய கண்டங்களெல்லாம் தூக்கி வச்சு
இதுன்றது வெயிட் கூட பட்டறையில் வேலை செய்த நீங்கள் பட்டறையில் வேலை செய்ய பெரிய வெயிட் ஹெவியான மரங்களை எல்லாம் நீங்கள் தூக்கினீங்க குழந்தை விட தூக்கி வச்சு அறுக்கிறது பட்டறையில். நான் கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டு ஓயல் எழுதின பிறகு அப்போ இருந்து இப்போ மட்டும் அதான் தொழிலாக செஞ்சுட்டு இருந்தேன். ஓயல் எழுதினாக்கு பிறகு வெயிட்டுகளோட புலங்கிறது தான் உங்களோட வேலையாக போயிட்டுது. அதான் கொஞ்சம் உடம்பும் இதாக இருக்குது. உடம்பு கொஞ்சம் இந்த இதாக இருந்தாலும் இப்போ எல்லாம் இதாண்டிட்டு ஏன்னா இப்போ வேலையில் 4ஆம் மாதம் 23ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு தான் எனக்கு குமரன் சார் அதை உறுதிப்படுத்தினது வழியே நான் அதுக்கு முதல் 5 மாதத்துக்கு மேலே நான் இந்த மூங்கிலார் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து எடுத்து கொண்டு இருந்தேன். அவையில் சொல்லிச்சுன்னா இது தம்பி அட்லீஸ்ட் 7 நாளுக்குள்ளே மாறணுமா, சுகர் செக் பண்ணி பார்த்து எல்லாமே ஓகே இருக்குது, ஏன் மாறல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே போனால் இது மாறாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா இதாண்டிட்டு அப்படின்னு இதுக்கு சார் மாற்றப்படி இருக்கணும் 4 லேயர் பேண்டேஜ் போட உங்களுக்கு போட்டுக்கொள்ளே இருப்பேன். இப்போ இப்படியே ஒரு பிஓபி போட்ட மாதிரி இருக்கணும் இல்லை, அதனால தான் அவர் சார் கேட்டார். இப்போ இதை உங்களோட எதிர்காலம் அப்படி இருக்கும், இதோட இப்படி இந்த வருத்தத்தை சுகப்படுத்த முடியுமா? இல்லை இது இப்போ 100க்கு ஒரு 45-50 மேலே ஓகே எனக்கு. இப்போ முதல் இருந்ததுக்கு இப்போ நான் இப்போ ரோட்டு கூட வந்து உங்களுக்கு கூப்பிட்ற அளவுக்கு அந்த இப்போ எனக்கு ஓகே சின்ன சின்ன காரியங்கள் செஞ்சு விடலாம். இப்போ பார்க்குறவங்க நினைப்பாங்க இவன் என்னடா பைக்கில் போகிறான் பாரான் மரம் வறுக்க போகிறான் பாரான் எல்லாம் செய்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த எந்த நாளுமே என்ன ஒரு வேதனையும் சொல்லிட்டு இருப்பேன். நான் அந்த அறிவு நீங்களே சொல்லிட்டீங்க வெரி பண்ணவும் இல்லை. ஒரு இப்போ இந்த இதில் ஒரு பதிவாக நீங்கள் இதை போகிறீங்க, இது வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்க எல்லாரும் பார்ப்பாங்க. நான் அப்படி இருந்தும் நான் இதை சொல்கிறேன்ல எனக்கு தான் அந்த வேதனை. நான் நைட்டில் படுற பாடு அம்மாக்களுக்கு தான் தெரியும். அம்மான்றதால வந்து அம்மா என்ன செய்வா, அம்மாவுக்கு என்ன செய்கிறது தெரியாது, இதில் குறித்து ஒன்றுமே விடாங்க. சுடுதண்ணி வச்சு தரட்டா, அது வச்சு தரட்டா, இது வச்சு தானே கேட்டுருப்பாங்க. இதுக்கு சுடுதண்ணியை குறித்து நான் என்ன செய்கிறது அப்படியே அந்த தலை சுட்டியாக நம்ம இந்த வெரிகோஸ் பெயின் வந்தாக்கிட்ட நீங்கள் சும்மா பேசுனாலும் அப்படியே கழிச்சு பாருங்க எப்படி இருக்கும் வெரிகோஸ் புண் வந்தாண்டு. அது இதுக்கு தீர்வு இருக்கும். இதுதான் பேண்டேஜ் தான் தீர்வு. பேண்டேஜ் தான் தீர்வு. இப்போ இனி உங்களோட சராசரி வாழ்க்கையில் நீங்கள் நார்மலாக உங்களோட வேலையெல்லாம் செய்து கொண்டு பயணிக்க முடியும். மாறிட்டுன்னு சொன்னால் இதாண்டலாம். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னவ இந்த காயம் மாறினா தான் ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன்? வெரிகோஸ் நரம்பு சுருட்டலுக்கான ஆப்ரேஷன் உண்டு, அது செய்யணும். அப்போ இதுக்குள்ளே ஏதோ பிளாக் இருக்கு நீங்கள் அதுக்கு இந்த பிடிச்சதான் குளிசையால் அது சரியாயிட்டு ப்ரைவேட்டாக செய்கிறாண்டா செய்யலாம்னு சொன்னார். இப்போ சாதாரணமாக சின்ன சின்ன காயத்துக்கு இந்த ப்ரைவேட்டில் வந்து 2-3 லட்சம் மேலே எடுக்கிறாங்க சின்ன ஒரு ஆப்ரேஷன்ஸ் ரைட். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? இப்போ இதுக்கு முதல் எங்கே என்ன சம்பளத்துக்கு வேலை செய்த நீங்கள் இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? முதல் நான் பாசா தான் பேர் 3000 ரூபா அப்படி சம்பளம் பெறும். எங்கே மரம் மறுக்கிற வேலை? அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் நான் தனியாக வேலை செய்ய முடியும், சின்ன சின்ன வேலையில் செட் ஆகக்குள்ள செய்கிறது. அதுவும் செஞ்சால் 15,000-20,000 மேலே கூட நான் உழைச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு. ஆனால் அது என்னவோ தெரியல, மிஷின் பிரச்சனையாக போகும், ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்தால் அது ஏதோ ஒரு வழியில் இல்லை. அப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் முடிச்சு வச்சாலும் இப்படி ஒரு நோய் ஒன்று வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்து இது இப்படி ஆகிட்டுது எனக்கு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் செய்து கொள்ள இல்லாமல் இப்போ என்ன செய்து உங்களோட வாழ்க்கையை வந்து இப்போ உங்களுக்கான பணம் வந்து இப்போ கொண்டு தம்பியால் கிடைக்கணும் இல்லாட்டி அம்மாவோட சைட்டால் கிடைக்கணும். அப்படி சின்ன சின்ன வேலையில் செய்கிறேன் நான். என்ன வேலையில் செய்கிறேன் நீங்கள்? இப்படி அதாவது வந்து நாங்கள் இந்த வெயிட்டுகள் தூக்கி இல்லாது, ஆனால் அந்த செயின்சோவால் இந்த மரங்கள் விழுத்தி விடுறது துண்டு போடுற வேலையில் அதெல்லாம் நான் செய்கிறது. ஒரு 2,000-3,000 அப்படி வேலை சொந்தமாக வச்சுக்கிறீங்களா? மிஷின் கிடாக்கு ஒன்று கிடாக்கு அதை வச்சு நான் வேலை செய்கிறது. ஆனால் அதில் அந்த என்னால் ஏல அந்த ஒரு வீட்டை வேலைக்கு போனாலும் மரத்தில் ரோணங்குள்ள அதெல்லாம் என்னால் செய்யலை. அதுக்கெல்லாம் ஒருத்தனை பிடிச்சின்னு வந்து நான் செய்கிறேன்னா அதுக்கு 2,000 வேலைக்கு ஒருத்தனை பிடிச்சின்னு வந்து நான் செய்யவும் இல்லாது. அப்போ அதனால் விழுத்தி விடுற வேலையில் அதில் முடிஞ்ச செய்கிறது, மரங்கள் இருக்கிற வேலையெல்லாம் நான் செய்கிறது இல்லை. அப்படி அதான் இப்போ பார்க்குறவனே பாமண்ணே தரோம் மரம் எத்திரம் எல்லாம் பெரிய இதாக இருப்பாங்க. அவனை ஒன்று அந்த சுச்சுவேஷனில் இருக்கக்குள்ள எனக்கு விளாங்கிட்டு என்னால் அந்த மரம் இருக்கிற தொழிலே எனக்கு 1 ரூபாயும் மிச்சம் பிடிக்கலாம் போயிட்டு ஒரு ரூபாயும் மிச்சம் பிடிக்கலாம் போயிட்டு ஒரு வளத்தில் சிலவு தான். ரைட். இப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு தரத்தில் இருக்கிறீங்க. இது வந்து அம்மா நீங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வீட்டு திட்டத்தில் வந்த வீடு அப்படித்தானே? திட்டத்தில் வந்த வீடை கட்டி இருக்கிறீங்க. சராசரி ஒரு நார்மலான வாழ்க்கைக்குள்ளே முதல் உழைக்கைக்குள்ளே வந்து இருந்த நீங்கள் இப்போ ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கிறீங்க. என்ன உதவியை வந்து எதிர்பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேலையில் செய்கிறது. ஆனால் அந்த வீட்டில் இப்படி இருந்து இந்த காயம் மாற மட்டும் நான் ஒரு தொழில் ஒன்று செய்யணும்னா இனிமேல் ஒரு புதுசாக ஒரு டெய்லரிங்கோ அதோ ஏதோ கற்றுக்கொண்டு செய்யலாது. நான் அந்த கோழி வளர்ப்போம்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று எனக்கு வந்தது. அப்போ நான் அந்த யூடியூப் அதில் செலக்ட் பண்ணி பார்க்கலையும் அதில் அந்த தன்மையில் நான் புரிஞ்சு கொண்டேன். மற்றது இந்த
புதுக்குடியிருப்பில் திறனப்பாள ரோட்டில் இருக்கிற இந்த இதில் கால்நடை வளர்ப்புலேருந்து அட்வைஸ் கேட்டேன். அவங்களும் சொன்னாங்க ஊர்கோழியில் உங்களுக்கு ஒரு லாபத்தை அடைஞ்சு ஒரு 6 மாதம் மட்டும் நீங்கள் கஷ்டப்படணும்னு சொல்லி தந்துச்சுன்னா புத்தாங்களும் 20 ரூபா 30 ரூபா தான் ஒரு புத்தாங்க விலை. அதுகளையும் வாங்கி வந்து நான் வாசிச்சேன். சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தாலும் நாங்கள் உடனே கோல் எடுத்துக்க சொல்லிவினேன். அவங்களே சொல்கிறாங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு அவையில் கூடுதலாக கை மருந்து சொல்லி தருவினேன். கை மருந்து சொல்லி தருவினோம். இப்போ எத்தனை கோழி வளர்க்குறீங்க? இப்போ என்னோட பெரிய கோழிகள் தங்கைக்கு ஒரு 4 கோழி தந்தவள், தாய் கோழிகள் 4 ஒரு சேவலம். அப்போ அடை வச்சு கொள்ளலாம் அதை வாங்கிட்டு வந்தேன் நான். மற்றது எங்கள்கிட்ட ஒரு 7-8 கோழின்னு இருந்தது. நிறுவனத்தில் ஒரு 10 கோழி தந்தாங்க. முதல் 20 வந்து எல்லாம் சேர்த்துட்டு பிறகு 10 தந்து அதில் 3 மிச்சம். அப்போ மொத்தம் அதில் 12. நான் அடை வச்சு பொறிச்சதில் 1.5 மாதம் குஞ்சு 40 நிற்கிது. இப்போ 2 கிழமை குஞ்சு நிற்கிது. அதில் ஒரு 27 எதில் வச்சு வளர்க்குறீங்க? வீட்டுக்கெல்லாம் வச்சுருக்கு. அங்கே பார்ப்போமாங்க. இன்னொரு ட்ரிப் பண்ணி வச்சேன். அதில் 160 முட்டை வச்ச இடத்துல 97 பொறிச்சிருக்கு. இது உங்களோட கோழி குஞ்சு உற்பத்தி நிலையம். லைட் போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு வீட்டுக்குள்ளே செட்டப் பண்ணியிருக்கிறீங்க. இதைத்தான் இப்போ நீங்கள் உங்களோட தொழிலாக வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ இவங்களுக்கும் கொண்டு வந்து தான் கொடுக்கணும். ஆனால் கரண்ட் பில்லு கொஞ்சம் கூட வருது. அதனால் இதை நிப்பாட்டி இருக்கிறீங்க. இப்போ இவையில் தேவையில்லை. இந்த வீட்டு ஸ்டேஜ் ஓகே. ஆமாம். எப்போவுமே கோழி குஞ்சுக்கு லைட் கொடுக்குற காலப்பகுதி பார்த்துக்கோ. என்ன இந்த பொரிச்ச பறவைகளுக்கு லைட் கொடுக்குறன்றது வந்து இந்த பொரிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் கடந்து தும்பு மாதிரி ஒரு மயிர் ஒன்று இருக்குது தானே, அந்த முடி ஃபுல்லாக கொட்டி அடுத்த ஒரு ரெக்க ஒன்று முளைக்கும். அந்த ரெக்க முளைக்கிற காலப்பகுதி வரைக்கும் தான் அவருக்கு லைட் தேவை. பேப்பர் எல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் கொண்டு வந்து எல்லாம் இதாண்டிட்டு லோஸ்டாக இருக்காகுமே. அதில் ஒன்று சேர்த்துட்டு இது கிட்டத்தட்ட 160 முட்டை வச்சு நடந்ததெல்லாம் எல்லாமே ஒரு பில்லுகள் எல்லாத்துக்குமே பில் வச்சிருக்கிறேன். 160 முட்டை வாங்கி வச்சேன் நான். இவ்வளோ நாளும் நான் இப்படித்தான் முட்டையில் வாங்கி லாஸ்ட்டாக 160 முட்டை வச்ச இடத்துல 97 தான் பொரிச்சது. எங்கே முட்டை பண்ணுற நீங்கள்? இந்த ரியோ பாம்பில் கல்லூர் பக்கத்தில் அது வாங்கினேன். ஊர்கோழி முட்டை அவையில்ட்டு தான் தொடர்ந்து வாங்கினேன். அப்புறம் இந்த புரோயிலர் கோழியும் ஒரு 25 குஞ்சு எடுத்து வளர்க்குறேன். வளர்க்குறீங்க. அது இந்த ஆரம்பத்தில் செஞ்சு பார்ப்போம் வளர்த்த இடத்துல அதில் 3 கோழி பெஸ்ட் ஆகிட்டு வெளியில் வச்சுருக்குறாங்க. இப்போ இதுதான் உங்களோட வீடு. ஆமாம். வீட்டுக்குள்ளே வச்சு இதை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இது உங்களோட பைக். அது பைக். இது எந்த காலப்பகுதியில் எடுத்தீங்க? இது 75,000 பெருமதியில் எடுத்தேன் நான். அந்த நேரம் எடுத்துருக்குறீங்க. இப்போ தொழிலும் அதுக்கேற்ற தொழிலாக இருந்ததால் எனக்கு அது மொத்தமாக தெரிஞ்சு அந்த நேரம் மரம் இருக்கிற தொழிலாண்டைகளை அது எப்படிப்பட்ட பழைய இதாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு செய்கிறது தானே. இப்போ அதுவும் பிரச்சனை. அது இப்போ இது அசோலா வளர்ப்பு. இது அசோலா இவ்வளோ வளரையில் நான் ஏபிசியில் வாங்கி வந்து கொட்டி விட்டுருக்கேன். அது ஒரு முயற்சி ஒன்று எடுத்துருக்குறீங்க அப்படித்தானே? எந்த கோழியில் இதை சும்மாவே சாப்பிடும். நீங்கள் திறந்து விட வந்து தன்னாலேயே கொட்டி கழுவோணும். அந்த கூட வச்சுருக்கேன். அதில் அள்ளி போட்டு அந்த பேப்பில் கழுவி போட்டு சாப்பிடுவீங்க. சிறு சின்ன ஒரு தொட்டி ஒன்று போட்டு அதில் அசோலா வளர்ப்பு செய்திருக்கிறது. இதுதான் அந்த கோழிகளுக்கான தீவன வளர்ப்பு. பாசி ரக இதை வந்து உற்பத்தி செய்கிறது. இதுக்குள்ள பிராய்லர் 25 கோழி வாங்கி நடத்தினா 3 கோழி இல்லை. ஏன் செத்துட்டுதோ? கொண்டக்குள்ளே வந்து கால் பிரச்சனையாக இருந்தால் உலாக்கு போட்டே செத்துட்டு கழுத்து 7 நாள் தாண்டோன்னா கழுத்து. இதை நீங்கள் உருவாக்குன கூடு. அதுக்குள்ளே ஊர்கோழி குஞ்சோ? மேலுக்கு ஊர்கோழி குஞ்சு. இதில் தாய் பெரிய கோழிகள் நிற்குது. ஆனால் அந்த சின்ன கோழிகளுக்கெல்லாம் வெள்ளை கழிச்சல் நோய் வந்துட்டுது. இடவசதி ஒன்றும் இல்லாதால மேலுக்கே விளையாடுச்சு. அவையில் எச்சம் புள்ள இவைகளுக்கு கீழே தான் விழுது. 2 மேலே உண்டு கீழே உண்டு செட்டாக வளர்க்குறீங்க. இவங்க நிறுவனத்தில் கொடுத்தா நான் நெட் ஒன்று உள்ளே கடிச்சிட்டு மேலே எங்களையும் விட்டுருக்குறீங்க. அப்போ கீழே கழிவு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிற தடை வச்சிருக்கலாம். இல்லை அவையில் கழிவு கால விழுந்து மேலே விழுந்து பெரிய கோழிகள். ஆனால் சில விழாதுகள் அது உடம்புக்கு மேலேயும் விழுமே. அப்படித்தான் ஒன்றும் செஞ்சு விளையாடாது. இது என்னது பற்றையோ? இல்லை, இது ஆட்டுக்கொட்டில் போட்டு நான். இது வந்து நான் முதல் வேலை செய்யும்போது இந்த கழிவு பிள்ளைகள் இது வந்து பற்றக்கார யாருமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் எனக்கு தாங்க எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன். 1 ஏக்கர் காணியில் இந்த நீங்கள் இருக்கிற வீடு இருக்கிற இடம் மட்டும்தான் புட்டி மாதிரி இருக்கு. இது ஊட்டு தர இது எப்பயுமே இப்படி தான் இருக்கு. ஊட்டாக தான் இருக்குமே. இது இங்கேயால மூங்கிலாரோ? அது பாலமோ அது 6 மூங்கிலாறு பாலம் என்ன? மூங்கிலாறு பாலம். அவங்கள அப்படி வயல்
வயல் பிரதேசம். அது அண்டின ஒரு பிரதேசத்தில் வந்து இருக்கிறார். ஆள் வந்து தொழில் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார். இப்போ நான் சொன்னேன் இந்த பிரச்சனையை வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிரச்சனை. அப்போ அன்னையால் அறவே பிறகு ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கல உண்மையை காலை இல்லாதபடி என்னான்னு கேட்டாங்க. ஆமாம். அப்போ எல்லாருக்கும் தெரியும் காலை இல்லாதபடி என்னண்டு. இந்த விசாரிச்சிங்களா? ஒரு அக்காட்ட கேட்டு நான் அங்கால உள்ளதை நான் இப்படி பேரை சொல்ல காலையில் இல்லாதபடியே நான் சொல்லி கேட்டுச்சுன்னா அவையிலே கஷ்டம் தானண்டு. என்கிட்ட இருக்குது கண்டுலாம். வேறு வருமானம்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு யாருமே இல்லை இருக்கணும். அந்த மனநிலை உண்டாகள் இல்லை. அது இதை உங்களுக்கு செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கணும். ஆனால் தரக்கூடிய மாதிரி இல்லை. அந்த மனநிலை இல்லை. லைஃப்பில் நான் இவ்வளோ குடிச்சையும் குடிச்சிட்டு உங்களோட இருக்கிறேன் அளவில் இருக்குது. அவ்வளோத்தையும் இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுக்கிறீங்க. இது வந்து எனக்கு நான் நடந்தாலும் அம்மாக்கள் இன்னும் அந்த ஓஃபர் நான் சொன்னேன் குளிச்ச ஓஃபரி என்றது இந்த ரத்தத்தை தண்ணி ஆக்குறது. 7 மில்லி இருக்கிறேன். இது 5 மில்லி இருக்கிறேன். சாரி 3 ரெட் கலரில் இருக்கிற 5. என்னத்துக்காக அதை நீங்கள் கூட எடுத்துக்கொள்கிறீங்க? அப்படி எடுத்தால் தான் தண்ணியாக இருந்தால் தான் அந்த அடைப்போடு விடலாம். எனக்கு வந்து ஒரே நரம்பில் ஒரு நரம்பில் அடைப்பு இருந்தாலும் ஏதோ செய்யலாமா, பட்டி எடுத்தாலும் பிரச்சனை இல்லையா. எனக்கு அந்த ஒரே நரம்பில் இப்படி விட்டு இருக்கான். இது இந்த ஃபோட்டோலாம் மாட்ட இது பர்த்டே பொடியை கிஃப்ட் பண்ணினாங்க உங்களோட சிநேகங்களால். சோடா சங்கம் உண்டு இங்கே இருக்குதோ சோடா சங்கம்? அப்படியே கூடுதலாக என்னென்றாலும் சோடா தான் வாங்குறது. பீடி சீரட்டில் அதை படியாது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பண்ண மாதிரி சோடா சங்கம் பண்ண ஒரு சங்கம். எந்த விதமான போதை பொருளும் பாவனை இல்லாதபடி இப்படி சோடா தான் அவங்க குடிக்கிறது. சோடா அந்த சங்கத்துக்குள்ளே நீங்களும் ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க. அப்படி எனக்கு சீரில் நாங்கள் பார்க்கையில் தானே சோடா சங்கம். நீங்கள் குடிவரி ஒன்றும் இல்லை? குடிவரி ஒன்றும் இல்லை. இருங்க நீட்டாக வந்து இருக்குது. இது ஒரு சோஃபா உண்டு, அழகான சோஃபா, அளவான வீடு உண்டு. இதுக்குள்ளே வந்து இருக்கிற சும்மா சோறு இது இந்த இதெல்லாம் இதுக்கெல்லாம் 60,000 மேலே செலவழிக்கணும். ஃப்ரிட்ஜோ சொந்த சும்மா ஆனால் வீட்டுக்கு பார்க்க ஒரு வடிவாக இருக்குது. வெளியே வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜாக இருக்குது. நம்ம கொண்டு வந்தோன்னா அது வேலை செஞ்சது எங்களுக்கு தெரியாது. 8,000 சொச்சா கரண்ட் பில்லு மட்டும் வந்துச்சு. பார்த்தா ஃப்ரிட்ஜ் தான் பிரச்சனை. இப்போ நான் வழங்குகிற ஒவ்வொரு உதவியும் வந்து நான் முடிவு செய்து வழங்கிட முடியாது. இப்போ வெளி சமூகத்தில் வெளி ஆக்களும் பார்த்து கொண்டு இருக்கிறதால எங்களுக்கு உதவி தர்ற வேலும் எங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்ச ஆக்கள் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை சும்மாவும் உறுதிப்படுத்திட்டு போயிடலாது. அந்த காரணம் வந்து சரியான தெளிவான காரணம் வந்து இருக்கணுமோ ரைட். இப்போ கனப்பேருக்கு நார்மலாக இருக்கிற குடும்பங்கள், இளங்குடும்பங்கள் இவையெல்லாம் கஷ்டப்பட்டு அண்ணா ஏதாவது ஒரு வாழ்வாதார உதவி ஒன்று வழங்குங்கன்னு சொல்லி அடிக்கிறது. அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறது வாழ்க்கையில் நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளணும். எல்லாருமே அப்படித்தான். இப்போ எங்களுக்கு உதவி செய்கிற அதை கடந்து ஒருத்தன் பயணிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வருத்த துன்பம் இயலாமல், கணவனுக்கு இயலாது, மனைவிக்கு இயலாது, பிள்ளைகளுக்கு இயலாது, ஏதாவது ஒரு சரியான காரணம் இருக்கணும் உதவி தேவைன்னு. அப்படி உதவி தேவைன்ற நிலைப்பாடு, இன்னொரு ஹெல்ப் தேவை, வாழ்வாதார உதவி தேவைன்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கணும். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு அடித்த முதல் கேட்க எனக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் தான் காரணம். அதில் அந்த கடை வச்சுக்கிற தேத்தின கடை. அதான் சொன்னா நீ இப்படி கஷ்டப்படுற, நீ உங்களுக்கு சொந்த பந்தங்கள்டையும் கொள்ளக்கூடாண்டு ஒரு குறிக்கோள் இருக்கிற, டிகே கார்த்திகை தொடர்பு கொள்ள அப்படின்னு சொன்னான். அப்போ அதுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அடிச்சுட்டு நான் அப்படியே நான் நார்மலாக சொல்லிட்டு விட்டுட்டேன். அது பிறகு இப்போ தான் எனக்கு சரியான என்ன காரணம்னா பாம்பு வருது வீட்டுக்கு. பாம்பு வருது ரைட். இப்போ தான் விஷயத்துக்கு வர போகிறோம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் ரைட் உங்களோட பிரச்சனையை வந்து புரிஞ்சு கொள்ளினோம் இல்லை ரைட். இப்போ இந்த வருத்தம் தொடர்பாக கூட எனக்கு தெரியாது. சில பேர் வந்து இங்கே நாங்கள் போய் உதவின்னு சொல்லி கேட்கல, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குன்னு சொல்லிவினோம். அப்போ அந்த வெளிநாட்டில் உள்ள ஆக்கள் வந்து சிலர் வந்து கோவப்படுவினோம். தம்பி இந்த ரெண்டுக்கும் குளிசா போட்டுட்டு தான் நான் வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறேன். விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலோட ஹெவியான வேலை வந்து செய்ய முடியாது. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஒரு நார்மலாக இப்படி கோழி வளர்ப்பு இதுகளில் வந்து ஈடுபட உங்களால் வந்து முழுமையாக வந்து முடியும். அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண சொல்லி. அதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவையாக இருக்குது? இல்லை கோழி குஞ்சுகளை பொறுத்தளவில் நானே அது ஏதோ ஒரு வளத்தில் உற்பத்தி செஞ்சு கொள்ளலாம். இப்போ மிஷினை வச்சு கோழி குஞ்சு உற்பத்தி பண்ணுறதையும் அதை வளர்க்குற தொழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டீங்க. எவ்வளோ காலமாக அதை செய்கிறீங்க? இப்போ 11ஆம் மாதம் ஆரம்பித்தேன் நான். 11ஆம் மாதம் 70 முட்டை வச்ச இடத்துல 11 தான் பொரிச்சுது. 11ஆம் மாதம் தான் உங்களோட இந்த கோழி வளர்ப்புக்குள்ளே உற்பத்திக்குள்ளே ஸ்டார்டிங் 11 உண்டு. சரி அந்த டேட் ஒரு ஞாபகம் இருக்கணும்னா அந்த டேட் ஞாபகம் இன்குபேட்டர் வாங்கி வச்சேன்னா
திருப்பி அதுக்கு பிறகு பார்த்தோன்னா எனக்கு கரண்ட் பில்லு 6000 அடிச்சுன்னா வந்துச்சு. அப்போ 70 முட்டையை வச்சு நான் இப்படி தான்றால பேசினேன். காசு கொஞ்சம் செட் ஆகி போட்டு ஒரு கூடுதல் அமௌண்ட் வாங்கி இன்னொரு இன்குபேட்டர் வாங்கி தாண்டுவோம்னு சொல்லி கோழி குஞ்சு விற்று தரணும்னு சொல்லி கூட தான் வாங்கினேன். அப்படின்னா இப்போ கொஞ்சம் கரண்ட் பில்லு அப்படி கவர் ஆக மட்டும் பார்த்தா அது 160 வைக்கிறதுல எனக்கு 97 தான் போயிடுச்சு. அப்போ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா பட்ஜெட் அப்படி இருந்துமே ஏதோ இன்குபேட்டரில் 100% கரண்ட் பண்ணல தானே ஹீட் கூடுங்கிற என்னன்னு நான் இது சம்மந்தமாக முதல்ல சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். இந்த கண்ட்ரோல் இந்த இன்குபேட்டரில் வந்து ஒரு 20 முட்டை அளவான முட்டை. இந்த இன்குபேட்டருக்கு உண்மையிலேயே இந்த இன்குபேட்டரை எல்லாருமே விற்பனை செய்யணுன்றதுக்காக இதை அடித்து கொடுக்குறோன்னு சொன்னால் இது மேக்கிங்குக்கு வந்து ஒரு 1500 2000 ரூபா முடியும். ஒரு 3000 லாபம் வச்சு 5000 ரூபாய்க்கு நாங்கள் சாதாரணமாக ஒவ்வொரு தட்டை கையிலையும் விற்றுட்டு போகலாம். ஒவ்வொருத்தரும் குஞ்சு பறிக்கிற மிஷின் 5000 ரூபான்னு சொன்னோன்னா சந்தோஷமாக வேண்டி கொண்டு போவினோம். ஆனால் வேண்டி கொண்டு போகிற ஆக்கள் வந்து உண்மையிலேயே அதில் வந்து என்ன தண்ணி நினைக்கணும்னா அதில் அதிக அளவு முட்டை வைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு டிஷ் தண்ணியும் இதுவும் வைக்கிறீங்கன்னா 20-25 முட்டை அளவானது அந்த முட்டை ஓட்டுக்கு. இதுக்கு மேலே அதுவே கோழியில் வச்சாலும் இப்படி தான். கோழியிலேருந்து ஒரு வேர்வை ஒன்று வரும். அந்த வேர்வை ஈரத்தை கொடுத்து கொண்டிருக்கும். ஈரமும் ஹீட்டும் சமாந்திரமாக இருக்கணும். அந்த ஈரம் கூடவும் கூடாது, அதே மாதிரி ஹீட் கூடவும் கூடாது. ரெண்டும் பணப்படைக்கில் தான் இந்த குஞ்சு பொறிக்கும். இந்த குஞ்சு பொறிக்கிறதுக்கு இதில் நீங்கள் என்ன செய்திருப்பீங்கன்னா அதிக அளவு முட்டையை வச்சுருப்பீங்க. ஓடுக்கு அந்த அளவு தண்ணி கொடுக்குற அளவு உங்களோட கண்ட்ரோல் இல்லை. கொத்தி வெளியே வரையில அப்படியே உடைச்சு தள்ளி உதைச்சு பார்க்கும் தெரியாது. அதுவே இந்த தண்ணீர் அளவும் வெப்பத்திர அளவும் சரியா இருந்தால் அப்படி முட்டை கோது பூ மாதிரி விரியும். அப்படி சும்மா நான் 50 ரூபா அப்படி வாங்கி வச்சதால எனக்கு அது லொஸ்ட் ஆகிருப்பேன். எந்த கோழி முட்டைன்னு சொன்னால் அது ஓகே என்று சொல்லி இதுலாம் அங்கேயும் ஒரு இதை விட்டுட்டீங்க. அதை அப்படியே இந்த 50 ரூபாய்க்கு தான் முட்டை தந்துச்சுன்னா அப்போ செக் பண்ணி பார்த்துருக்கவும் தர மாட்டேமா. அப்படியே பேக்கரி அதில் கொடுக்குறவையா செக் பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டேன். அப்போ ஓகேன்னு வாங்கிட்டு வந்து இப்போ இது உங்களோட இந்த முறை சரி. நீங்கள் இதோட அளவை குறைச்சி கூட ஆசைப்பட்டு கூட வச்சிங்கன்னா அது பொறிப்பு விதம் இருக்காது. கூட பொறிக்கிறதுனா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அந்த கண்ட்ரோல் மாற்றணும். அந்த கண்ட்ரோல் உங்களை மாத்திர வசதி இல்லாட்டி அளவானதை பொறிச்சு கொண்டு கணக்காக நீங்கள் சாப்பாடு கழிவு சாப்பாடுலேருந்து எல்லாத்தையுமே போட்டு மற்ற இந்த சுற்றி வர வயல் இருக்கிறதால இப்போ வயல் வெட்டிட்டா ஃபுல்லாக போய் மேயும். புற எதிரிகளில் பிரச்சனை அதுக்கு இருக்குத்தான். கீரிகள் கழுகு பிரச்சனை இருக்குத்தான். ரெண்டு பார்த்தா சரி. நான் தான் 4 மணிக்கு திறந்துட்டு கொஞ்சம் நிற்கிறது. நண்டு பார்க்குறது கோழியை திறந்து விட்டால் மேய் நண்டு பார்க்குறது. ஓகே, அது நல்ல விஷயம். அப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் அப்படி வளர்த்து செய்தால் செய்யலாம். இப்போ அதுக்கு என்ன உதவி சொல்லி கேட்குறீங்க? இதெல்லாம் கோழி கூட ஒன்று போட்டு இதுன்றதுக்கு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு கோழி கூட ஒன்று போடுறேன்னா எஸ்டிமேட் எடுத்தனீங்களா இவ்வளோ மாதிரி முடியுதுன்ட்டு? டார்கெட் வந்து நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 கோழினாலும் வளர்த்தா தான் இந்த ரொட்டேஷனாக இருக்க வேண்டாம். நான் இதில் நான் இந்த முக்கால்வாசி இந்த யூடியூப்பை பார்த்தா நான் சொல்கிறேன். எல்லாருமே பேசுவாங்க இதை பார்த்து கதைச்சாலே. அவங்க சொல்கிறான் எல்லா கோழியுமே ஒரே நாளில் முட்டை ஒரு நாள் 10 நாள் இடைவெளி எடுக்கும். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 500 கோழி அப்படி இருந்தால் தான் ஒரு 100 முட்டை நாள் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 100 முட்டையாவது கிடைச்சி கொண்டு இருக்கும். மாறி மாறி ஒன்று ஓய்வு எடுக்கல அது 10 நாள் தொடர்ந்து எடுக்குமான்னு சொல்லிச்சு நான் ஒரு கோழி. அப்போ அந்த டைம்லனா இன்னொரு கோழி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 50 70 முட்டை கிடச்சிட்டு இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதனால் ஒரு 500 கோழி டார்கெட் பண்ணியிருக்கேன். 500 கோழி வளர்க்குறான்னு சொன்னால் அதுக்கு பெரிய செட் வேணுமே. இல்லை எவ்வளோ நல்ல செட் வேணுமன்ற ஒரு அளவு. இந்த பரணுகள் அடித்து ஒரு சதுரடியில் இவ்வளோ ஒரு கோழி தானே? இல்லை பரணு அடிக்கலாம் தானே. அதுக்குள்ளேயே பரணுகள் அடித்து செய்யக்கூடிய மாதிரி ஒரு இது இருக்குது தானே. அதில் முட்டை இடக்குள்ள மட்டும் வந்து இடக்கூடிய மாதிரி அப்படி இருக்குது. மற்ற நான் மேய்ச்சல் முறையில் தான் கூடுதலாக வளர்ப்பேன். நான் கூடுதலாக வளர்ப்பீங்க. இப்போ அதுக்கு என்ன மாதிரி ஒரு முதல் இருந்தால் உங்களுக்கு அது சரியானதாக இருக்கும்? இல்லை அது நீங்கள் தானே இதுதான் வேணும். ஏனென்றால் புரோயிலர் கோழி வளர்க்குற ஒரு ஆசையம் ஒன்று இருந்தால் அது முழுக்க நாங்கள் தான் செலவழிக்கணுன்றதால ஊர்கோழியை மட்டுமே நான் வளர்க்க இதுன்றேன். இப்போ அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச இதை செஞ்சால் மிச்சம் ஏதோ நாங்கள் அந்த குஞ்சுகளெல்லாம் உற்பத்தி செய்கிறதெல்லாம் அதை நான் ஏதோ செஞ்சு கொள்வேன். இப்போ என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சரி அந்த தம்பி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு இதாக வந்து இருப்போம். சரி ஒரு முயற்சி அந்த பிள்ளையாக வந்து இப்போ ஒருத்தர் நான் பெரும்பாலும் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்கிற விஷயமே வந்து முயற்சி இல்லாத வேலுக்கு நாங்கள் கொண்டு ஒரு உதவியை செய்கிறதோ இது செய்கிற இப்போ இவற்ற சிச்சுவேஷனில் வந்து பார்க்கல இந்த உற்பத்தி செய்கிறார் கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்து கோழி கூடுகளை போட்டு அதோட முயற்சியோடு இருக்கிறபடியாக அதுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கல அவை அதில் மேல் நோக்கி வருவினோம். இப்போ முயற்சி இல்லாமல் இதை நான் இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்ற ஐடியா வச்சுருக்கிறேன்னு சொல்கிறோம். நாங்கள் அனுபவம் முறைகளை வெளியே வந்துடுவான். ஆமாம். அப்போ இந்த 2 பிரிவினர் இருக்கணும். அதில்
இந்த முயற்சி ஒரு விஷயத்துக்கு நான் முயற்சி செய்கிறேன், இதுக்கு எனக்கு சப்போர்ட் ஆயிருங்கன்னு சொல்கிறாங்களுக்கு உதவி செய்யலாம்ன்றது என்ற ஒரு பார்வை. அவங்களோட வாழ்க்கையில் இப்போ உதவி செய்கிற வேலும் வந்து எதிர்பார்க்குறது நான் கொடுத்த உதவியால் நல்லா வந்திருக்கிறானா, நல்லா வந்தானா, பின்னோக்கி போனால் அது கவலையாக இருக்கு, ஒரு பெரிய யோசனை. அப்போ அதால் அந்த நீங்கள் கொடுக்குற உதவியில் ஒரு ஆள் முன்னோக்கி வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த உதவி இவருக்கு சிறப்பானதாக வந்து இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆரம்பத்துக்கு இப்போ இந்த கூட்டோடு இருக்கிறீங்க, இதை விட ஒரு கொஞ்சம் பெரிய கூடோண்டு வாழ்வாதாரம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கட்டமாக வளர்த்து போகிறது. இப்போ நிறைய பேர் ஃபார்ம்னு சொல்லி ஆரம்பித்து பெரிய லெவலில் அடித்து பெரிய லெவலில் இறங்குவாங்க. பெரிய லெவலில் இறங்கிட்டா அந்த விஷயத்தை பிடிக்கிறது பெரிய லோஸ்ட் அடிக்கும். இப்போ நான் 500 கோடி வந்து இன்னொரு எடுத்தோன்னே அப்படி சொல்கிறான்ட்டு நினைச்சாலும் கூட நான் வந்து இப்போ இருக்கிற பிரதேசத்தில் வந்து நான் மேய்ச்சல் முறையில் வளர்க்கலாம். எனக்கு அந்த இடம் இருக்குது, பக்கத்தில் ஆக்கள்ன்ற பிரச்சனை அது ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக வயல்ல எவ்வளோ முட்டை உற்பத்தி செய்தாலும் அது தேவையானது. இப்போ எனக்கு கூட முட்டை தேவை மிஷினுக்கு. ஆமாம், அப்போ எடுக்கலாம், அது பிரச்சனை. எங்களோட ஐடியா ஓகே, இந்த இடமும் ஓகே. டக்குன்னு டொப்புக்கு 500க்கு போகாமல் நீங்கள் ஒரு அளவளவாக மூவ் பண்ணுன்றது தான். அவ்வளோ பெரிய இண்டிபெண்டரும் இல்லை. அதோட வந்து நான் என்னென்னா அந்த நான் இந்த தொடக்கத்தில் அப்படி என்னது கேட்குறேன்னா இந்த கால்நடை இதால் வந்து ஊசி எல்லாம் போடுவேன். அவையில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையான கோழி இருந்தால் தான் வருவாங்களாம், கொண்டு வச்சுட்றாங்க, கொஞ்சம் மட்டும் அங்கே கொண்டு வச்சுட்றாங்க. அதனால் பார்த்தோன்னா இப்போ அட்லீஸ்ட் ஒரு 200-300க்கு மேலே இருந்தால் காலம் ஃபுல்லாக இது உங்களுக்கு ஒரு தேவையானது என்று சொல்லி நினைக்கிறீங்க. இந்த தொழிலுக்குள்ளே இருந்தால் தான் நான் இந்த வாழ்க்கையை கொண்டு போகலாம், வருத்தத்தையும் பார்க்கலாம். இதண்டா அம்மாக்களை நான் சாப்பாடை போட்டு விட்டா அம்மா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கண்டா திறந்து விடாமல் நான் வந்து துறக்கலாம், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர்றது. நான் வர மட்டும் அவையில் துறக்காமல் இருக்கிறது. அவைகளுக்கு அந்த அனுபவம் இல்லை. அந்த 5 லிட்டர் தண்ணிக்காக கூட தூக்கி வைக்க மாட்டேன், அப்படி நான் சுட்டான தண்ணி தான் வைக்கிறது. நீங்கள் அதெல்லாம் கவனமாக பார்க்குறேன். அவையில் அதில் மினக்கிட மாட்டேன். கடன் அடிப்படையில் யாராவது உதவி செய்ய முன் வந்தால் என்ன மாதிரி கடன்பட்டு உதவி செய்து திரும்ப கட்டுற மாதிரியான நிலப்பாடு உங்களுக்கு இது? அதை பற்றியும் மறைவோம் கேட்டு சொல்லுங்கள். இல்லை, அது வந்து நிம்மதி இருக்காது, நிம்மதி போயிடும். நீங்கள் அதுலேருந்து உழைச்சி எதுவுமே செய்து கொள்ள முடியாது. கடனால் நான் அனுபவப்பட்டு இப்போ இது கடன் பிரச்சனையாக எனக்கு அனுபவப்பட்டு நான் அதில் நொந்து போய் இந்த இன்னும் எப்படா கஷ்டப்பட்டாலும் இப்படி போகக்கூடாது ஒரு கொள்கையில் இருக்கிறேன். தந்த உறவுகளையே எதிரியாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். என்ன இல்லை, இப்போ சம்டைம் நீங்கள் கோல் பண்ணக்குள்ளே இதுக்குத்தானோன்ற அளவில் இருக்கும். இந்த பெரிய பார்க்குறாக்களும் இப்போ யோசிப்பேன், ரைட்டு எங்களோட பிரச்சனை தான் கதைக்கிறாருன்னு யோசிப்பாங்க. கடனால் இவ்வளவோ நொந்துட்டேன் நான். இல்லை, நான் அறிமுகப்படுத்தி விட்ட ஆக்களால் தான் எனக்கு அந்த பிரச்சனை வந்தது. அதனால் நான் தான் அதில் பாதிக்கப்படுறேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு சோழாயிட்டுது. ஆனால் அதுக்குள்ளே போகிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை. கடன் ரெண்டு போனால் அதில் எந்த ஓகே. அப்போ அன்னைக்கு வந்து யாராவது இந்த கோழி வளர்ப்பு இதில் இவ்வளவும் வந்து இவர் செய்து கொண்டிருக்கிறார், மிஷினை வச்சு உற்பத்தி செய்து இவ்வளவு வேலை செய்திருக்கிறார், அவற்றை விடயங்களை வந்து முழுமையாக வந்து காட்டியிருக்கிறோம். அதை தொடர்ந்து மேலதிகமாக அவருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை நான் சொன்னேன், எனக்கு இவருக்கு வழங்கலாமா வழங்கலாதான்ற தெரியல, ஆள்ட கோல் அடிக்க ஒருக்கா வந்து ஒன்று இருக்குது. அப்போ நேரையும் வந்து சொன்னதை நான் ஒரு ஹெவியான மரங்களை வந்து பிடிச்சி பெரிய அளவில் மரத்தை தம் கட்டி பிடிச்சி தூக்கி பெரிய வேலையிலெல்லாம் செய்தேன். அதோட ஒரு விளைவாக வந்து எனக்கு இப்படி ஒன்று வந்துட்டுது. நான் முந்தி மரத்தை தூக்கி மல்லு கட்டைக்குள்ளே நான் ஒரு 10,000-20,000 கூட ஒரு நாளைக்கு நான் உழைச்சிருக்கிறேன். அவ்வளோத்துக்கு இது செய்து கொண்டு போனான். அந்த ஓஎல் படிக்கைக்குள்ளே தான் வேலை செய்ய ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் இப்போ 30 வயது. இந்த 30 வயதில் 2 வருட காலமாக தான் இந்த வருத்தத்தில் வந்து சிக்கப்பட்டிருப்பதாக வந்து சொல்லியிருக்கிறார். அதால் வந்து பெரிய துன்பத்தை வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நான் குளிசையில் வந்து பாவிக்கிறேன். அப்போ என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ இந்த இது செய்கிறதோ ஒரு புண் வந்துட்டாலோ இது செய்துட்டாலோ பிரச்சனை. அப்போ இனி ஹெவியான வேலைகள் எதுவும் செய்து கொள்ள முடியாது. அப்படி இருந்தும் தான் வீட்டோட ஒரு தொழில் ஒன்று செய்ய விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்கிற உறவுகள் வந்து யாராவது உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு நிலப்பாட்டில் வந்து இந்த உதவியை வந்து கேட்டிருக்கிறார். வீடியோ பார்க்குற உறவுகள் கட்டாயம் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் உதவி செய்கிற நபர் முன்னுக்கு வந்திருக்கணும், ஒரு சக்ஸஸ் பர்சனாக இருக்கணும், பார்க்கணும்னு சொன்னால் இவர்கிட்ட அந்த முயற்சி இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. பின்னணி வசதி இல்லாமல் தான் உங்களோட குடும்பம் கட்டமாக முன்னேறி வந்தது அப்படியா? இல்லை பின்புலம் அப்பா அப்பா இருந்துட்டார். எவ்வளோ காலம் இருந்தப்பா? அப்பா இந்த மாதம் 6ஆம் தேதி தான் 3 வருஷம் 3 வருஷம் அப்பா இருந்து 3 வருஷம் 2020 இப்போ 4 வருஷம் 4 வருஷம். இப்போ 5ஆம் ஆண்டு ஒரு தம்பி இருக்குது. இந்த 5ஆம் ஆண்டில் இருக்கிற தம்பியையும் அம்மாவையும் நீங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களோட ஒரு உழைப்பில் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அங்கே வெளியே இருக்கிற அவர் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. அவர்கிட்ட சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்கல, செய்ய முடிய மாதிரி அவர் இல்லை. அவரை கடவுளுக்காக ஊழியம் செய்யறதுக்காக விட்டுருக்கிறீங்க. இப்போ அவருக்கு இன்னொரு ஆட்கள் ஹெல்ப் பண்ணி படிப்பிச்சு கொண்டே இருக்கணும். 26 கட்டி படிப்பிக்கணும்.
ரைட். அப்போ அவர்கிட்ட உண்மையான பிரச்சனையை வந்து சொல்லியிருக்கிறார். இதை தொடர்ந்து யாராவது உறவுகள் பார்த்து அவருக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் செய்யலாம். இப்போ நம்மளோட பதிவுகள், நம்ம செய்கிற பதிவுகள் எல்லாமே வந்து ஆரம்பத்துக்கு அவைகளுக்கு உதவி கிடைக்கும், கிடைக்காம போகும். இப்போ இந்த பதிவை போடுறோம், இந்த பதிவை போட்டு உங்களுக்கு உதவி வராட்டி நீங்கள் நிலையும் கோவிக்கலாது, இதுவும் செய்யலாது. ஏன்னு சொன்னால் நானும் ஒரு எதிர்பார்ப்போடு உங்களோட பிரச்சனை யாராவது புரிஞ்சு கொண்டு உங்களுக்கு உதவி கிடைக்கணுன்ற நோக்கத்தில் தான் எடுத்து போடுறேன். அப்போ சிலருக்கு வந்து பார்த்து இப்போ ஒரு அக்கா பழையில இருந்து தண்டை பிரச்சனையை வந்து ஒரு தடவை 2 தடவை தண்டை பிரச்சனையை முழுமையாக வெளிப்படுத்தி கதைச்சிருந்தா அவாவுக்கு வந்து பார்த்தா 2 உறவுகள் வந்து டக்குன்னு ஒரு 27 லட்சம் ரூபா உதவியை வந்து செய்து இருந்துச்சு நான் கடன் பிரச்சனைக்கு. ஆமாம். சில உறவுகள் இனியிலண்ட பிரச்சனையில் இருக்கணும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ரூபா உதவி தான் கேட்டிருப்பினும் அதுகளுக்கு கிடைக்கல. அப்போ இதை காலம் என்று சொல்றதா இல்லை அவங்களுக்கான என்னென்று அது சொல்றேன்றது எனக்கு தெரியல. நானே வியப்பா வந்து பார்க்குற விஷயம் என்னடாப்பா 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கேட்குறவங்களுக்கு கிடைக்கல, ஆனால் இவ்வளோ பெரிய தொகை டக்குன்னு கிடைக்குது, மிராக்கல். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இது இருக்கும். அப்போ நம்மட கையில் ஒன்றும் இல்லைன்றதான் நான் இந்த உலகத்தில் வந்து புரிஞ்சு கொண்டது. அதால தான் இந்த கிரகங்களோட ஆட்சிகளை பற்றி நம்புகிறேன். நான் ஒருத்தனுக்கு நல்ல பலன் இருந்தால் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம். அதுவே அவனுக்கு நான் காலம் சரியில்லைன்னு சொன்னால் என்னதான் இருந்தாலும் பார்க்குறவங்க கூட இறங்கி வர மாட்டான். அந்த இறங்கி வர்றது கூட ஒரு கடவுள் தன்மை தான் அப்படின்றத வந்து உணர்ந்தனான். ரைட். இப்போ அன்னைக்கு வந்து ஒரு உதவியை வந்து நேரம் கழிச்சிட்டான். அன்னையோட பிரச்சனையை வந்து வெளிப்படுத்தி இருக்குது. நானும் கடைசி வரைக்கும் ஒரு மனக்கசப்பாக இருந்துடக்கூடாது. நீண்ட காலமாக என்னை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்னுடைய வீடியோக்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உறவு அதே நேரம் வருத்தம் என்று சொல்லி தன்னால் ஸ்ட்ராங்கான வேலைகள் செய்த நான் என்ன இப்போ ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறேன்னு அந்த குளிசப்பட்டியெல்லாம் வந்து காட்டியிருப்பார். இப்போ நமக்கு அந்த வருத்தம் வந்தால் தான் அதை புரிஞ்சு கொள்ளலாம்னா நீ வந்து புரிஞ்சு கொண்டு அவருக்கு உதவி செய்கிறது கஷ்டம். அப்போ எனக்கு விளங்கையில் நான் ஒரு குழப்பமான நிலைமையில் இருந்தேன். அதுக்காக தான் உங்கள்கிட்ட இவ்வளோ கேள்வியும் கேட்டது கதைச்சது. சரி, தயா என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து ஜெர்மனி நகரம் வந்து கிரீன் பில்ட்ன்ற இடத்துலேருந்து பெயர் தயா ஜெர்மனியிலேருந்து ஒரு 50,000 ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார். இங்கே உண்மையிலேயே தேவையுடைய உறவுகளுக்கு வந்து வழங்குங்கன்னு சொல்லி. அப்போ அண்ணா வந்து ஒரு தொழில் முயற்சியோடு இருக்கிறார். இப்போ இவர்கிட்ட இதை கேட்க மேச வண்டி போடுவார், இல்லை கோழியை வளர்ப்பார், ஏதாவது ஒன்றுக்கு போட்டு அதை ரெட்டி பார்க்குவார் அப்படின்னு சொல்லி வீணடிக்க மாட்டார். ஏண்டா கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்காக தங்கள் கட்டமாக இது செய்தால் அப்போ அவர் அடுத்த கட்ட முயற்சி செய்கிறார். அப்போ அவருக்கு நம்பி கொடுக்கலாம் அந்த பணத்தை வந்து வீண் போகாதுன்றதுலையும் எந்த ஒரு வீண் செலவுக்கும் பயன்படுத்த மாட்டார். இப்போ அவர்கிட்ட பேச்சுக்களை வந்து பார்க்கல ஒரு பொறுப்பான மனிதராக வந்து எந்த பார்வைக்கு தெரியுது, உங்களோட பார்வைக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். குடிவரி இல்லாதவர்கள்லாம் சோடா சங்கத்துக்குள்ளே இருப்பாங்க. அந்த சோடா சங்கத்துக்குள்ள ஒரு உறுப்பினராக இருக்கிறதால சோடா குடிக்கிறபடியெல்லாம் நாட்டில் இருக்கிற ஃபுல்லாகவே உங்களோட சோடா சங்க உறுப்பினர்களை பார்க்கல அதோ ஒரு வேலையில எந்த நாளும் இல்லை. சோடா சங்க உறுப்பினர்கள் எப்போவுமே சும்மா இருக்க மாட்டாங்க, வேலையோட தான் இருப்பாங்க. குடிப்பழக்கம் இல்லாததால் வேலை ஒவ்வொருத்தரும் மைண்ட்ஸில் அப்படி ஒவ்வொருத்தரும் வேலை காமன்ஸில். இந்தாங்க ஜெர்மனியில இருந்து தயான்னு சொல்லக்கூடிய அண்ணாவால் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிற பணம். இதை நீங்கள் இப்போ உங்களோட அடுத்த முறை உங்களுக்கு யாராவது உதவி செய்து அந்த உதவி வழங்குறதுக்கு இப்போ யாரும் செய்தால் நாங்கள் டைம் வந்து தர வேண்டிய தேவை இருக்குது. அப்படி நான் வந்து இங்கே தர்றதுக்காக வந்தேன்னு சொன்னால் நாங்கள் கேட்பேன் இது என்ன செய்திருக்கிறீங்கன்னாண்டா அதை நீங்கள் எனக்கு ஒரு தெளிவாக சொல்லக்கூடிய ஏதாவது நீங்கள் பிரியோசனமாக பயன்படுத்தியிருக்கணும். இப்போ இதுக்கு பயன்படுத்துங்க அதுக்கு பயன்படுத்துங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை பிரியோசனப்படுத்தி காட்டினீங்கன்னா அது மற்ற ஆக்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு வீணடிக்காமல் பணம் ஒரு பணக்காரனாக கஷ்டமாகிறது என்ன விஷயம்ண்டா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் உழைச்சி சேகரித்து கொள்வது ஒரு பெரிய கரைச்சல். அன்றாடம் செலவழித்து கொண்டு இருக்கிறான். அந்த பணத்தை சேமிக்கிற அளவுக்கு வந்தானண்டா எத்தனை லட்சம் ரூபாய் சேகரித்து கொண்டு போகிறான் அது வளர்த்துக்கு அவனுக்கு அது திரும்ப உழைச்சி கொடுக்கணும் அவ்வளோ பணமும். அப்போ தான் அவன் பெரிய ஒரு அளவு மிச்சப்படுத்துறதான் கஷ்டம். இப்போ இந்த ஒரு எவ்வளோ பணம் இருந்தாலும் செலவழிச்சிட்டு போயிடலாம். இப்போ அந்த ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம். இந்த உதவியை வழங்கிய தயான்னு சொல்லக்கூடிய அண்ணாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். நீங்கள் என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்க அந்த அண்ணாக்கு? எண்ணெய் உறுதிப்படுத்திட்டீங்களா? 50 இருக்கா எண்ணுங்க எதுக்கு? தயான்ற அன்னைக்கு தேங்க்ஸ். இப்போ இல்லை இப்படியான மனநிலை இருந்தால் தான் நாங்களும் ஒரு முன்னேறலாம். இப்போ ஹெல்ப் பண்ண கேட்கக்குள்ள வந்து அந்த மனநிலையோடு அவர் கொடுத்ததுக்காண்டி தேங்க்ஸ். அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் கடவுள் ஆசீர்வதிப்பார். மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் அண்ணாவுக்கு உதவி கிடைக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு கொண்டு இந்த பதிவை வந்து செய்திருக்கிறோம். ஒவ்வொரு பதிவுக்குள்ளே வர்ற உறவுகளும்
யாரோ ஒருவர் பார்த்து எங்களுக்கு இந்த உதவியை வழங்க மாட்டாரா, வழங்கினா நாங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய நெருக்கடிகளை வந்து சந்திச்சிருக்கிறேன். அதே மாதிரி அவர் உழைச்ச பணத்தையும் வந்து செலவழித்ததாக வந்து 2 வருஷத்தில் நிறைய செலவு செய்ததாக சொல்கிறீங்க, என்ன செலவு செய்ததாக வந்து சொல்கிறார். சரி, அப்போ நான் விളിக்கிறேன். நன்றி. என்ன